நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎம் உடைய கிசான் மாதிரி ஜன்தன் யோஜனா இதை பற்றின உண்மையான தகவல்கள் மற்றும் வதந்திகள் என்ன? ஸோ இதை பற்றின வதந்திகளும் இருக்கு, உண்மையான தகவலும் இருக்கு. நம்ம இந்த உண்மையான தகவலை என்ன அப்படின்றத பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் வங்கி கணக்கில் 2,00,000 டெபாசிட் செய்யப்படுகிறதா, வதந்தி தான் இது சொல்கிறாங்களா, வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி தகவல்கள் பரப்பப்படுகிறது. ஸோ பிஎம் கிசான் அந்த பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் வங்கி கணக்கில் 25,000 முதல் 2,00,000 வரை டெபாசிட் செய்யப்படுவதாக சமூக வலைத்தளங்களில் பரவும் செய்திகள் வதந்தி. இந்த வீடியோ இதை பற்றின ஒரு முக்கியமான விளக்கத்தை அளிக்கிறது. 13 முதல் 65 வயதுடையவர்களுக்கு நிதி உதவி வழங்கப்படுவதாக கூறப்படும் தகவல்கள் உண்மையா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை நம்பி பொதுமக்கள் யாரும் ஏமாற வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்படுகிறது. குறிப்பாக தேவையற்ற இணையதள லிங்குகளை கிளிக் செய்யப்படுகிறது. ஆதார் அல்லது வங்கி விவரங்களை பகிர்வது நிதி மோசடிகளுக்கு வழிவகுக்கும் என்று குறிப்பிடத்தக்கிறது. ஜன்தன் திட்டம் என்பது ஏழை எளிய மக்களுக்கான பூஜ்ய கணக்கு இருப்பு மற்றும் காப்பீடு வசதிகளை வழங்குவதற்காக மட்டுமே தொடங்கப்பட்டது. இந்த ஆதாரம் தெளிவுபடுத்துகிறது. எனவே அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டும் நம்புமாறு, போலி செய்திகளை குறித்து விழிப்புடன் இருக்குமாறும் பொதுமக்களுக்கு வலியுறுத்தப்படுகிறது. ஸோ உங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஒரு போலியான தகவல்கள் வருது, இது கிளிக் பண்ணாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2,000 வரும், மத்திய அரசினுடைய ஸ்கீமு அப்படின்ட்டு எல்லாமே நம்புறீங்க. இது ஒரு முற்றிலும் மோசடி. மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக இதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படி செய்திகள்? 13லேருந்து 25 வயதிற்கு 50,000 முதல் 90,000 வரை, 25லேருந்து 65 வயதுக்கு 90,000 முதல் 2,00,000 வரை வரும் பரவும் செய்தி 100% பொய். இது ஒரு மோசடியான செய்தி. ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 2,00,000 வரை வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்ற எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் கிடையாது மக்களே. ஸோ இதை தெரிஞ்சுக்கங்க. மத்திய அரசு அப்படி எந்த ஒரு அறிவிப்பையும் வளரலை. மோசடி நபர்கள் பரப்பும் பொய்யான வாக்குறுதிகள் 13 to 25 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு 50,000 to 90,000, 25 to 65 அப்படின்னா 90,000 to 2,00,000 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது உண்மையானது ஒரு வதந்தி. ஓகேங்களா? வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்கை கிளிக் செய்தால் பணம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கிடைச்சேன்னா உங்களுடைய பணம் போயிடும். அரசினுடைய உண்மையான நிலை இலவசமாக எந்த பணமும் வங்கி கணக்கில் செலுத்தப்பட மாட்டாது. வயது அடிப்படையில், தகுதிக்கேண்ட அடிப்படையில் நிதியுதவியும் இல்லை. அதிகாரப்பூர்வ வங்கிகள் மட்டுமே திட்டங்களை இதை செயல்படுத்தும். பிரதான் மந்திரி இந்த ஜன்தன் யோஜனா திட்டத்தின் உண்மையான நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. வயது கணக்கு இல்லாத பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களை வங்கி கணக்கு சேவைக்கு கொண்டு வருவதே இதனுடைய முக்கியமான நோக்கம். ஸோ வங்கி இல்லாதவர்களை வங்கிகள் கொண்டு வர தொடங்கப்பட்டிருக்கும். 0 பேலன்ஸு, ரூபே கார்டு, தகுதி உள்ளவர்களுக்கு விபத்து காப்பீடு, அரசு மானியங்கள் நேரடியாக செலுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோசடி கும்பல்கள் எப்படி உங்களை ஏமாற்றுகிறது? தூண்டில் போடுறாங்க, போலி தளம் இருக்குது, தகவல் திருட்டு, பணம் இழப்பு 0. தகவல்களை கொடுத்தவுடன் உங்கள் வங்கி கணக்கில் உள்ள பணம் திருடப்படும். ஸோ 0 பேலன்ஸோடைய தகவலும் இதுதான். மோசடி கும்பல்களுக்கு வலையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். ஸோ இந்த 4 சாவிகளை யாரிடமும் எக்காரணம் வைத்தும் நீங்கள் கொடுக்கவே கூடாது. அதனால் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் எண், முதல்ல ஆதார் எண், பேன் கார்டு விவரங்கள், வங்கி கணக்கு எண், ஏடிஎம் தகவல்கள் மற்றும் பின். அப்புறம் ரகசியமாக இருக்கிற உங்களுடைய ஓடிபி. தெரியாத இணையதளங்களில் விவரங்களை பகிர்ந்தால் உங்கள் நிதி அபாயம் போகும். எச்சரிக்கையோடு இருங்க. ஸோ உண்மையான தகவல்களை எங்கெருந்து பெறுவது அப்படின்னா, அதிகாரப்பூர்வமான இணையதளம். எப்பொழுதுமே .gov.in என முடியும் இணையதளங்களை மட்டுமே நம்ம உங்கள் வங்கி அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட அல்லது இந்திய வங்கியை நேரில் அணுகிக்கோங்க. அரசு அறிவிப்புகள், மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்புகள் மூலமாகவோ அல்லது தகவல்கள் மூலமாகவோ மட்டுமே பெற முடியும். ஓகேங்களா? அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் எல்லாமே இருக்கும். ஸோ இணையதளத்தில் இந்த மாதிரி மோசடி இருக்குது. லிங்கை தயவுசெய்து கிளிக் பண்ண வேண்டாம். மேலும் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக இருங்கள். ஓகேங்களா? டிஜிட்டல் பாதுகாப்பு வசதிகளும் மோசடிக்கான அவசர வலையும். 2,00,000 வரும், உடனே லிங்க் கிடைங்க அப்படின்னா மோசடியில் மாட்டிக்குவீங்க. பெரிய தொகை ஆசை காட்டி உங்களை செயல்பட வைப்பது மோசடிகாரங்களுடைய தந்திரம். வாட்ஸ்அப்பிலிருந்து வர அறிமுகமில்லாத லிங்க்களை கிளிக் செய்யாதீர்கள். எந்த ஒரு அரசு திட்டத்திற்கும் உங்களுடைய வங்கியை நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தெரியாத இணையதளங்களில் தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்வதையும் தவிர்க்கவும். வதந்திகளை நம்ப வேண்டாம், பகிரவும் வேண்டாம். நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலோட இருந்திருங்கள். நன்றி, வணக்கம்.